லாஸ்ட் வீக் எனக்கு ஒரு நாள் எடுத்த வீடியோ ஆக்சுவலாக அப்லோட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். ப்ராக்லி வந்து ரொம்பவே நல்லது உடம்புக்கு. பட் நமக்கு வந்து அந்த ஸ்மெல் பிடிக்கிறதில்ல. ஸோ அதனால டிஃப்ரெண்ட்டாக நம்ம எதாவது செஞ்சு சாப்பிட்லானாலுமே இதை வச்சு பண்ணுறதுக்கு பெருசாக எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா காலிஃப்ளவரோட கம்பேர் பண்ணும்போது இது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தாலும் பட் சமைக்கிறதுக்கு பெருசாக இதில் வந்து எந்த டிஷ்ஷஸுமே இல்லாத மாதிரி இருக்கும். அதை மாதிரி சமைச்சாலுமே பெருசாக டேஸ்ட் இருக்கிறதில்ல. ஸோ அச்சுக்கு வந்து இது கொடுத்தே ஆகணும் அப்படின்ற கம்பல்ஷன் இருக்கனால நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்டீமரில் போட்டுட்டு நல்லா ஸ்டீம் பண்ணிடுவேன். ஒரு 5 மினிட்ஸில் நல்லாவே ஸ்டீம் ஆகிடும். நீங்கள் வேணால் இட்லி பாத்திரங்கள் போட்டு ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஸ்டீம் ஆனதுக்கப்புறம் அது வந்து ஒரு ஃபோக் வச்சு குத்தி பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா வெந்தது. ஸோ 5 மினிட்ஸ் தான் ஆகும். அதுக்கு மேலெலாம் ரொம்பலாம் அதிகமாகலாம் ஆகாது. நல்லா ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அது கூடயே பெப்பர் கொஞ்சம் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுவேன். இது வந்து சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய சத்து இதில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி. ஸோ வீக்லி ஒன்ஸாவது இந்த மாதிரி ஏதாவது பண்ணி கொடுக்குறது. ஸோ அதில் வந்து எக்கு நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி தான் மறுபடியும் ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸோ கேக் டின் இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஸ்டீல் பாத்திரமில் போட்டுட்டு நல்லா ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்தோன்னா சூப்பராக ரெடியாகிடும் பிரேக்ஃபாஸ்ட். ஒரு 10 மினிட்ஸில் ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட். அதுவும் இல்லாமல் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். 2 to 3 எக்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஒரு கம்ப்ளீட்டான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு 10 மினிட்ஸாக சூப்பராக வெந்துருச்சு. நம்ம இதை எடுத்து அப்படியே கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படியே சாப்பிட்டுப்பாங்க. நார்மலாக வேறு மாதிரியெல்லாம் பண்ணி கொடுக்கும்போது அச்சுக்கெல்லாம் பெருசாக பிடிக்காது. ஆனால் ரொம்ப கம்பல் பண்ணி கொடுத்தாலும் அது ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் ஆக ஆரம்பிச்சிச்சு. பட் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக நல்லாவே சாப்பிடுவாங்க. ஸோ எனக்கு இதில் ஒரே ஒரு பீஸ் மட்டும் நான் சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து சாலட் இருந்தது. ஸோ அதை நான் சாப்பிட்டுட்டேன். குக்கும்பர் அதுக்கப்புறமா டொமேட்டோ எல்லாம் போட்டுட்டு பச்சை பயிரை வந்து வேக வச்சு அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன். அச்சு வந்து கொஞ்சமாக சூப் ஏதாவது குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஸோ நூடுல்ஸ் இருந்தது. அது வந்து ஹோம்மேட் நூடுல்ஸ் தான். ஸோ அதை வச்சு கேரட் அதுக்கப்புறமா கேபேஜ் எல்லாம் போட்டுட்டு ஒரு சூப் பண்ணி குடித்தோம். அவ்வளோதான்.